தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/5/2016 சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் பின்னிரவு 5:59 வரை உள்ளது. பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வங்கிகளில் கணக்கு தொடங்க உகந்த நேரம் எது? நம்ம பேர் புதுசா பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறேன், நல்ல நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தொலைபேசி வாயிலாகவும் கேட்பார்கள். நேரடியாக சந்திக்கிற பொழுதும் ஆலோசனை கேட்கிற பொழுதும் கேட்பார்கள். வங்கிகளிலே கணக்கு தொடங்குறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். இல்லாட்டி சில பேர் வங்கியில பணம் போட்டுட்டு வருவாங்க, ஒரு 3000 ரூபாய் போடுவாங்க, 10,000 ரூபாய் போடுவாங்க. மறுநாளே ஒரு பெரிய செலவு வந்து 10,000 எடுக்கிறாப்புல போயிடும். போட்ட தொகை வளர்ந்துகிட்டே போகணும். அட்சய திருதியில போடுற மாதிரி அட்சயம் என்றால் வளருதல் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வளர்ந்து கொண்டே போகணுமா? அப்படி வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் வங்கிகளில் எப்ப முத அக்கவுண்ட் தொடங்குறது? தனாதிபதி பலம் பெற்றிருக்க நேரத்தில் தொடங்கணும். தன லாபாதிபதிக்குரிய கிழமையில தொடங்கலாம். இப்ப ஒருத்தருக்கு வந்து தன லாபாதிபதி யாரு? இப்ப விருச்சிக இலக்கணம்னு வச்சுங்க. தனாதிபதியாக இருப்பவன் குரு, லாபாதிபதியாக இருப்பது புதன். எனவே குருவாரம் அல்லது புதனுக்குரிய வாரத்திலே புதன்கிழமை அன்றைக்கு நல்ல நேரம் பார்த்து அந்த அக்கவுண்ட் தொடங்கலாம். திங்கள், புதன், வெள்ளி எல்லோருக்குமே உகந்த கிழமை. அதிலே தொடங்கினால் நல்லது. புதனும் சனியும் தன்னை விட்டு போகாதும்பாக. எனவே புதன்கிழமை தொடங்கினால் புதன் கிடைத்தது பொன் கிடைத்த மாதிரியா, ஆகையினாலே நன்றாக இருக்கும். நாம ஆரம்பிக்க போற அந்த கேட்ல நுழையிறோம், பேங்குக்குள்ள நுழைஞ்சு அந்த ஏஜென்ட் அந்த மேனேஜரை போய் பார்க்க போற போது ஜாதகத்துல அன்றாட ஜாதகத்துல பார்க்கிற பொழுது அஷ்டமஸ்தானம் விரயஸ்தானம் சுத்தமா இருக்கணும். விரயஸ்தானம் பலம் பெற்றிருக்க நேரத்தில் உள்ள போனா எவ்வளவு சேமிச்சாலும் சேமிப்பெல்லாம் கரைஞ்சிரும். அதே மாதிரி புதன்கிழமை அன்றைக்கு எதிர்கால நாள் கருதி வைப்பு நிதிக்கு பணம் செலுத்தலாம். இப்ப குழந்தைகளுக்கு கல்யாணம், அதுக்காக ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு டெபாசிட், 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்றோம், ஒரு 25,000 டெபாசிட் பண்றோம். கல்யாணத்தும் போது நிறைய வளர்ச்சியா வந்துடும், எடுத்துக்கலாம்னு. அப்படி நாம வந்து டெபாசிட் பண்ற போது வைப்பு நிதினு வைக்கிறது என்னைக்கு வச்சோம் அப்படின்னா புதன்கிழமை அன்றைக்கு ஒரு வங்கிக்கு போய் குழந்தைகளுக்காக உங்களுக்காக எல்லாம் நீங்கள் வைப்பு நிதி வைத்தால் அந்த பணம் செலுத்தினால் அந்த வைப்பு நிதி கரையாமல் அப்படியே இருக்கும். இல்லாட்டி சில பேர் வைப்பு நிதினு வச்சுட்டு வருவாங்க, இடையில லோன் போட்டு எடுத்துருவாங்க. அப்படி இடையில எடுக்காமல் அது வளர்ச்சியாக அப்படியே இருக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை அன்றைக்கு வைப்பு நிதி வைக்கலாம். சேவை நிறுவனங்களுக்கு நீங்க நன்கொடை கொடுக்குறீங்க. ஒரு சேவை நிறுவனத்துக்கு 10,000 கொடுக்குறீங்க, 5,000 கொடுக்குறீங்க, 1 லட்சம் கொடுக்குறீங்க. இப்படி எல்லாம் கொடுத்தா இந்த நன்கொடை கொடுக்கறதுக்கு உகந்தது எப்ப அப்படின்னா சனிக்கிழமை உகந்த நாள். இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு நன்கொடைகள் எல்லாம் கொடுக்கிற நினைப்பவர்கள் எல்லாம் கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தால் அதனாலே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்க கடன் யார்ட்டையாவது வாங்கியிருக்கீங்க, அல்லது வங்கிகளில் கடன் வாங்கினவங்களும் இருப்பாங்க, வள்ளல்களிடம் கடன் வாங்கியவங்களும் இருப்பாங்க. அப்படி கடன் வாங்கியவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஒரு சிறு தொகையாவது கொடுத்தா உடனடியாக விரைவிலேயே முழு கடனும் கொடுத்து தீர்க்கிற மாதிரி வந்துருமா. அதனாலே இதெல்லாம் நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல சம்பவம், நல்ல செய்தி. வங்கிகளில் கணக்கு வைக்க உகந்த நேரம், கணக்கு தொடங்க உகந்த நேரம், அதே போல சேவை நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுக்க உகந்த நேரம், வைப்பு நிதி வைக்க உகந்த நேரம். இவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து வைத்துக் கொண்டால் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவன் வாக்குப்படி உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சேமிப்பு உயரும். சேமிப்பின் விளைவாக உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை அகற்றி குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். குடும்ப சுமை உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. வரவு ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2லே சூரியன் இருக்கிறார். பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். செல்வாக்கும் மேலோங்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுகிற நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, பக்கத்தில் உள்ளவர்களின் பகை மறந்து செயல்படுகின்ற நாள். சிக்கல்கள் தீரும், சிரமங்கள் குறையும். நீண்ட நாளாக முயற்சித்த காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. அரசு வழி சலுகைகளும் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கருதலாம். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சனி கவசம் பாடினால் மணியான வாழ்க்கை அமையும். மிதுனராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். புதபலம் நன்றாக இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன.
கடகராசி நேயர்களே, சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள். தாராளமாக செலவிடுவீர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். 8லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் கேது பலம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமே சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்ள இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும் நாள். திடீர் விரயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலர் கைமாற்று வாங்கக்கூட முன்வருவார்கள். உதிரி வருமானங்கள் குறைந்து போகலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் விரும்பும் விதத்தில் அமையும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் உத்தமம். கன்னிராசி நேயர்களே, பிரிந்தவர்கள் வந்திணைந்து பிரியம் காட்டும் நாள் இந்த நாள். உறவினர்களில் ஒரு சிலர் பிரிந்து சென்றிருக்கலாம். அவர்கள் தானாகவே இன்று வந்து இணைவர். பிணக்குகள் அகலும். இணக்கங்கள் ஏற்படும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு பராமரிப்பில் வேகம் காட்டும் நாள். விரயங்களை சமாளிக்க விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலில் கிடைத்தாலும் சேமிக்க இயலவில்லையே என்ற கவலை உண்டாகும். வாகன மாற்று சிந்தனையும் உண்டு. பழைய வாகனங்களில் பழுதாவதை முன்னிட்டு கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் உருவாகும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். வீடு இடம் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, வளர்ச்சி கூட வழிபிறக்கும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருங்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளும் எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். மாலை நேரத்தில் பயணம் மகிழ்ச்சி தரும். மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எல்லை மீறி பழகியதால் தொல்லை ஏற்படும் நாள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். இந்த நாளில் மாலை நேரத்தில் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக அமையும். எதை செய்தாலும் வழிபாட்டில் கவனம் செலுத்திவிட்டு பிறகு செய்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, திருமண முயற்சி கைகூடும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அந்நிய தேசத்திலிருந்து அழைப்புகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள். நீண்ட நாட்களாக வசூலாகாத பாக்கிகள் இன்று வசூலாகலாம். பணியில் இருந்து தொய்வுகள் அகலும். வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத தனலாபம் இல்லம் தேடி வரலாம். புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. உறவினர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற காரியம் ஒன்று இந்த இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினர்களும் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.